அண்டத்தின் முடிவற்ற அமைதியில் 3 மனிதர்கள் வரலாறு படைத்தார்கள். ஆனால் 1971 ஜூன் மாதம் சோவியத் யூனியன் மனித குலத்திற்காக புதிய எல்லையை தாண்ட முயன்றது. இந்த பயணத்தில் இருந்த 3 வீரர்கள் ஜியோர்ஜி டோப்ரோவோல்ஸ்கி, விக்டர் பார்ட்சேவ் மற்றும் ஃப்ளாட்லாவ் வோல்கோவ். அவர்களுடைய பயணம் சவால்கள் நிறைந்தது. மனிதர்கள் வாழ்வதற்கான முதல் விண்வெளி நிலையம் சாலிட் 1ஐ அடைவது 23 நாட்கள். அவர்கள் பூமியை சுற்றி மிதந்து ஆய்வுகள் செய்தார்கள். மனித சக்தியின் எல்லைகளை சோதித்தார்கள். அவர்கள் விண்வெளி பயணத்தின் முன்னோடிகள், விண்வெளியில் வாழ்ந்த முதல் மனிதர்கள். ஆனால் விண்வெளி கருணையற்றது. பயணம் முடிந்து திரும்பி வர தயாரான அந்த தருணத்தில் எல்லாம் சரியாகத்தான் தோன்றியது. சோயஸ் 11 பூமிக்கு திரும்பத் தொடங்கியது. ஆனால் ஒரு சிறிய தவறு, ஒரு நாணயத்திற்கும் சிறிய அளவு வால்வு திடீரென திறந்தது. சில வினாடிகளில் கேபினில் உள்ள காற்று வெளியேறத் தொடங்கியது. எச்சரிக்கை இல்லை, பாதுகாப்பு உடைகள் இல்லை, மீள வாய்ப்பு இல்லை. அந்த அமைதியான வெற்றிடம் அவர்களின் உயிரை எடுத்துக்கொண்டது. பூமியில் மீட்பு குழு காத்திருந்தது. கேப்சியூல் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அவர்கள் கதவை திறந்தபோது அவர்கள் கண்ட காட்சி 3 வீரர்கள் அவர்களின் இருக்கைகளில் அமைதியாக உறங்குவது போல. ஆனால் அவர்கள் உயிருடன் இல்லை. உலகம் அதிர்ந்தது. விண்வெளி வரலாற்றில் அவர்களின் மரணம் ஒரு திருப்பமாக மாறியது. அதற்கு பிறகு விண்வெளி பயணங்களில் பாதுகாப்பு முறைகள் மாற்றப்பட்டன. பிரஷர் சூட்ஸ் கட்டாயமாக்கப்பட்டது. அவர்களின் தியாகம் பல உயிர்களை காப்பாற்றியது. இன்று ஒவ்வொரு விண்வெளி வீரனின் பயணத்திலும் அவர்களின் நினைவு உயிருடன் இருக்கிறது. ஏனெனில் விண்வெளியில் சிறிய தவறும் நித்திய அமைதியாக மாறிவிடும்.